முடியாதா? அதான் நடக்கும். நடக்கிறதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க முடியுமா முடியாதா? தயவு செய்து ஒத்துழைப்பு தாருங்கள் திரு கார்த்திகேயன். கேட்ட கேள்வி பாஜகவை நோக்கி பாசிசம் அப்படின்ற விமர்சனத்தை முன்வைக்கிறதுனாலதான் அதற்கு பதிலாக திராவிட மாடல் ஒரு பிரிவினையை தூண்டுது அப்படின்ற ஒரு விமர்சனத்தை பாஜக முன்வைக்குதா? இல்லை, அதற்கு சொல்லக்கூடிய காரணங்கள் பொறுத்து தான் மக்கள் வந்து அதை எப்படி வாங்கிக்கிறாங்கன்றது அவங்க தீர்மானிப்பாங்க. இப்போ ஃபாசிசம் இருக்குது அப்படின்னா அப்போது தேசிய அளவில் இந்த ஒன்றிய அரசு எவ்வாறு செயல்படுகிறது, ஒவ்வொரு ஏஜென்சிகளும் எப்படி கட்டுப்படுத்தப்படுகிறது, இப்போ நாட்டில் நடக்கக்கூடிய நாட்டு நடப்பு எல்லாவற்றையும் வைத்து தான் வந்து மக்கள் ஒரு அனுமானத்துக்கு வருவாங்க இல்லையா, ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு. அதை வைத்து தான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து ஒன்றிய அரசு நிறுவனங்களாகட்டும் இல்லை அதன் பல்வேறு ஏஜென்சிஸ் மட்டும் இல்லை, நீங்கள் இப்போது மக்களுடைய உணவு உடையிலிருந்தே வந்து எல்லாமே வந்து ஒரு கண்டிஷன் விதிக்கப்படுது. எந்த அளவுக்கு போயிருக்குன்னா இன்றைக்கி வெஸ்ட் பெங்காலில் ஒரு வழக்கு பதியப்பட்டிருக்கு. 2 சிங்கங்கள் வந்து ஒரு ஜுவாலஜிக்கல் பார்க்கில் போய் சேர்க்கப்படுது. அது ஒரு சிங்கத்தின் பெயர் அக்பர், இன்னொரு சிங்கத்தின் பெயர் சீதா. அது எப்படி வந்து அக்பர் என்ற சிங்கத்தோடு சீதா என்ற சிங்கத்தை வைக்க முடியும்? அதை அதற்கு எதிர்த்து வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கு விஹெச்பியால். இந்த நிலையில் வந்து நாடு போயிட்டுருக்கு. அப்போது இதையெல்லாம் பார்த்து தான் மக்கள் தங்களுடைய உணவு உடை, தங்களுடைய என்ன மதத்தை பின்பற்ற வேண்டும், என்ன உடை அணிய வேண்டும், பள்ளிக்கு தன் வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே என்ன கறி வைத்து கொள்ள வேண்டும், எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடிய அதிகாரத்தை ஒரு குழுவோ இல்லை ஒரு அரசோ ஒரு குறிப்பிட்ட அரசியல் கட்சியோ அது சித்தாந்தம் சார்ந்த அமைப்புகளோ கையில் எடுக்கும் பொழுது தான் வந்து எல்லாவற்றையும் கட்டுப்படுத்த ஒன்றிய அரசு இல்லை மேலிருந்து கட்டுப்படுத்த நினைக்கக்கூடிய அந்த பெரியண்ணன் மனநிலை இருக்கு இல்லையா, அதைத்தான் வந்து ஃபாசிசம்ன்றோம். இதுதான் வந்து எல்லா டிக்டேட்டர்ஷிப்பில் நடக்குது. இது மித்த நாடுகளில் நடக்கும்போது விமர்சிக்கிறோம், அதை தான் நீங்கள் வைக்கிறாங்க. அப்போ நீங்கள் அதுக்கு மாற்றா நீங்கள் வந்து ஒரு திராவிடம் வந்து பிரிவினையை தூண்டுகிறது இல்லை பிரிவினைவாதிகள்னு சொல்லும்போது என்ன விதத்தில் பிரிவினையை தூண்டுகிறது? DK சுரேஷன்னு வந்து காங்கிரஸ் MP இருக்கார் கர்நாடகாவில், DK சிவகுமாரோடைய சகோதரர். அவர் இதே தான் சொல்கிறாரு, பிரதர் இருக்கார். அப்போ அவர் வந்து இதான் சொல்கிறாரு, எங்களுக்கும் நிதி பகிர்வில் பிரச்சனை இருக்குது, எங்ககிட்ட இருந்து நிதி வாங்கிட்டு போடுறீங்க, ₹1 18 பைசா தான் திருப்பி தர்றாங்கன்னு அவரும் சொல்கிறாரு. அவங்க திராவிடியன் மாடலும் சொல்லலை, திராவிடனும் அவங்க சொல்லலை. அவங்க இப்படியே போனால் வந்து அந்த நார்த் சவுத் டிவைடு வந்துடும், பிரிவினை வரும் அப்படின்றத அவங்களும் கோடிட்டு காட்டுறாங்க. அப்ப அங்க என்ன பிரிவினை சொல்லுவாங்க? மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் நாடாளுமன்றத்துல விமர்சனம் இல்ல நான் அதை தான் சொல்றேன். அப்ப அங்க திராவிடம்ன்ற சொல்லுதான் உங்களுக்கு பிரச்சனையா இல்ல அந்த கருத்து பிரச்சனையா? அப்ப என் நிதி பகிர்வுல வந்து ஒரு மாற்றாந்தாய் மனப்பான்மை இருக்கு, இல்ல ஒரு பேதம் இருக்கு, இல்ல அந்த பேதம் இருக்குன்றத தான் அங்க அடிக்கோடிட்டு காட்டுறாங்க. தெற்கிலிருந்து வரக்கூடிய ஆளும் கட்சியினரோ இல்லை இருக்கக்கூடிய மித்த அரசியல் கட்சிகளாக இருந்தாலும் சரி, அது பினராயி விஜயனாக இருந்தாலும் சரி, இல்லை ஸ்டாலினாக இருந்தாலும் சரி, இல்லை DK சுரேஷ் சித்தராமையாக இருந்தாலும் சரி, டெல்லியில் போய் போராடுறாங்கன்னா அந்த ஒரு ஒன்றிய அரசின் சார்பாக நிதி பகிர்வில் இருக்கக்கூடிய வந்து டிஸ்கிரிமினேஷன் பேதத்தை தான் வந்து அவங்க அடிக்கோடிட்டு காட்டுறாங்க. நான் நிதியை ஜாஸ்தி கொடுத்துட்டேன், நான் ஜாஸ்தி கொடுத்துட்டேன்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா? 12வது நிதிக்குழுவுடைய பரிந்துரை வந்து தமிழ்நாட்டிற்கு இல்ல முக்கியமான தரவு 5.35% வந்து 12வது நிதிக்குழு, அதாவது ஒன்றிய அரசினுடைய டிவிசிவ் பூல் பகிர்ந்தளிக்கக்கூடிய வரி வருவாயில கொடுத்த பரிந்துரைத்தது. அது வந்து 15வது நிதிக்குழு 4.079%, அதாவது 1.3% வந்து குறைக்கப்பட்டிருக்கு. அப்போ அது குறைச்சின்று இவ்வளவு சிம்பிளான இந்த டேட்டா யாரு கொடுக்கல? ஒன்றிய அரசு கொடுத்த டேட்டா. அப்போ ஒன்றிய அரசு டேட்டாவின் படியே வந்து ஒரு நிதிக்குழுவினுடைய பரிந்துரையின் அடிப்படையில் ஒன்றிய அரசு குறைத்திருக்கிறது. அப்ப இதை வந்து ஒரு மாநில அரசு கேட்க தானே செய்யும். நீங்க வந்து 6.23 லட்சம் கொடுத்துட்டு 6.9 லட்சம்னு சொல்லி சொல்றீங்க இல்லையா, 9 லட்சம் கோடின்னு சொல்லக்கூடிய ஒன்றிய அமைச்சர், அதுல மறைமுக வரி வருவாய் இருக்கு இல்லையா, இன்டைரக்ட் டாக்ஸ் கலெக்ஷன் ஃப்ரம் தமிழ்நாடு பத்தி ஏன் வார்த்தையை பேசுறது இல்ல? அதைத்தான் கேக்குறாங்க. அப்ப நீங்க உங்களுக்கு சௌகரியமாக ஒரு சில டேட்டா மட்டும் எடுத்து வருது. இப்போ நிதி பகிர்வு கேக்குறது, அது சார்ந்த கேள்விகள் கேட்கறதுக்கான பதிலா தான் இந்த விமர்சனத்தை முன்வைக்கிறாங்களா, அல்லது இது ஒரு சித்தாந்த ரீதியிலான எதிர்வினைன்னு? இல்ல, இரண்டும் தான். நான் இதை சொல்றேன், இது இரண்டும் தான். அவங்க அந்த ஒரு வார்த்தையை இந்த நிதி பகிர்வை பற்றி மட்டும் வந்து அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருந்தா அதுக்குள்ள மட்டும் நம்ம போகலாம். ஆனா அதை தாண்டி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கு எதிராக வந்து திமுக செயல்படுகிறது, இங்க இருக்க திராவிடம் செயல்படுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப அடிப்படையில வந்து இது நிதி பகிர்வை தாண்டி ஒரு சித்தாந்த போரினுடைய நீட்சியாக தான் இதை பார்க்க முடியுது. அதில் வந்து தொடர்ந்து இந்த பிரிவினைவாதிகள்ன்ற பதத்தை எதுக்கு யூஸ் பண்ணுறது அப்படின்னா, இந்த சித்தாந்தத்துக்கு எதிராக அந்த பாஜகவினுடைய இந்துத்துவா நேஷனலிசம் இருக்கு இல்லையா, அதற்கு எதிரான ஒரு எதிர்வினையை கொள்கை ரீதியாக ஆற்றக்கூடிய எல்லாத்தையும், அது வந்து பெரியாரியாக இருந்தாலும் சரி, அம்பேத்கரியாக இருந்தாலும் சரி, இல்லை பொது உடைமையாக இருந்தாலும் சரி, அவர்களை நாட்டுக்கு எதிரானவர்களாக, தேசபக்திக்கு எதிரானவர்களாக, தேசத்திற்கு எதிரானவர்களாக பிரிவினைவாதிகள்னு சித்தரிக்கிறது. இது தொடர்ந்து பாஜக இந்த பதத்தை தான் கையாண்டு இருக்காங்க. ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கும் போது அதற்கு நிகரான பாசிசத்துல நாட்டுக்கு எதிரானவர்கள் தேச துரோகிகள்னு யாராவது வார்த்தைகள் சொன்னாங்களா? அரசு நடத்தும் முறையை வந்து கேள்வி எழுப்புறார்கள். ஜனநாயகம் வந்து படுகொலை செய்யப்படுகிறதுன்னு சொல்றாங்க. ஜனநாயகம் இல்லைன்னு தானே சொல்றாங்க. இல்ல, பாசிசம் அப்படின்னு சொல்றது கடுமையான விமர்சனம் இல்லையா? நடக்கிறத தானே சொல்ல முடியும்.
புதுசாக சொல்ல முடியும். பாசிசன்றது அவர் எங்கேயாவது இந்த நாட்டுக்கு எதிராக நடக்கிறாங்கன்னு பேசுகிறாங்களா, இல்லை தேச விரோதிகள்னு சொல்கிறாங்களா, ஆன்டி நேஷனல்ன்ற பதத்தை வந்து யாராவது பயன்படுத்துகிறாங்களா? அவர்கள் அரசு நடத்தும் விதம் வந்து ஒரு ஜனநாயக தன்மை இல்லாமல் இருக்கிறதுன்றதான பாசிசம்னு சொல்ல. பாசிசம்னா என்னங்க? ஜனநாயக தன்மை இல்லைன்றது தானே, ஒரு டிக்டேட்டோரியல் ரெஜிம்ன்றது தானே சொல்ல வராங்க. அதில் எங்கேயும் ஒரு கருத்து கேட்பது இல்லை, ஒரு கன்சல்டேஷனே இல்லை, ஜனநாயகத்தோடைய எந்த ஒரு அடிப்படைகளும் வந்து பின்பற்றப்படலைன்றதான் பாசிசம்னு சொல்கிறாங்க. அவர்கள் யாராவது வந்து இங்கே தேசத்துக்கு எதிரான இருக்காங்க, நீங்கள் பாகிஸ்தானுக்கு போ, இந்த நாட்டை விட்டு வெளியில் போ, நீ எதுக்கு இங்கே இருக்கேன்னு யாராவது வந்து இந்த கொள்கை முழக்கத்தை பெரியாரியல் அம்பேத்கரியல் இல்லை பொது உடைமை பேசக்கூடிய ஏதாவது ஒரு கட்சியோ அதனுடைய தோழர்கள் யாராவது எழுப்புறாங்களா? இல்லை. ஆனால் மாறாக நீங்கள் வந்து இந்த சித்தாந்தம் பேசக்கூடியவர்கள் உரிமையை குரல் கொடுத்தா, அது மொழி உரிமையாக இருந்தாலும் சரி, இல்லை இன உரிமையாக இருந்தாலும் சரி, இல்லை வரி வருவாயில் தங்களுக்குரிய உரிமையை கேட்டாலும் கூட நீங்கள் வந்து பிரிவினைவாதி அவர்களை சித்தரிக்கிறதுன்றது வந்து அப்ப அடிப்படையில் ஒரு மடைமாற்றம் செயல் தானே அது. சரி, முதற்கட்ட கருத்தா எடுத்துக்கிறேன். திரு குமார், பிறப்பில் பேதம் பார்க்கக்கூடியவர்கள் இப்படியான ஒரு விமர்சனத்தை, பிரிவினைவாதம் என்ற விமர்சனத்தை திராவிட மாடல் மீது வைப்பது வேடிக்கையாக இருக்கிறது அப்படின்ற ஒரு பதில கொடுத்திருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின். உங்களுடைய பார்வை? எல்லோருக்கும் வணக்கம். அதாவது பிறப்பால் பேதம் பார்க்கிறதுங்கிறது இன்னைக்கு இருக்காங்கிறத நீங்க முதல்ல எல்லாரும் சிந்திக்கணும். அது ஒரு காலத்துல வந்து அந்த அவங்க அந்த கட்டமைப்பு, அதாவது ஒரு காலத்துல எப்படி இருந்ததுன்னா, ஆங்கிலேயர்கள் ஆட்சி இருந்தது, ஆங்கிலத்தை படிச்சிருந்தார்கள், அவங்க சில சட்டத்திட்டங்களை சில வாழ்வியல் முறைகளை வகுத்தார்கள், அதற்கு உட்படாதவர்கள் அன்னைக்கு இருந்தாங்க, இன்னைக்கு இருக்காங்க. அன்னைக்கு ஃபாலோ பண்ணப்பட்டது இன்னைக்கு இல்ல. இன்னைக்கு சட்டம் தான், அரசியல் சட்டம் என்னைக்கு அமலுக்கு வந்ததோ அன்னையில இருந்து அதைத்தான் நம்ம எல்லாரும் ஃபாலோ பண்றோம். அநியாயமா வந்து பிறப்பால் ஒதுக்கப்பட்டவர் இன்னைக்கு ஒதுக்கின அஃபென்ஸ் அது இன்னைக்கு ஜெயிலுக்கு தான் போனோம். ஆகையினால அது கிடையாது, அது ரூல்ட் அவுட். இப்ப திமுகவை பொறுத்தவரையில் முதலமைச்சர் சொன்னதுல எனக்கு என்ன கருத்துன்னா, இந்தி வேண்டாம், ஆளுநர் வேண்டாம், நீட் வேண்டாம், தேசிய கல்விக் கொள்கை வேண்டாம், அப்ப தேசிய விவசாய கொள்கை வேண்டாம், இதெல்லாம் நாங்க வழி வைக்கிறதாங்கிறத. ரெண்டாவது டாக்ஸ் பகிர்வுல வந்து ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்துல 10 பேர் இருந்தாங்கன்னாக்கா அதுல 2 குழந்தைங்க அல்லது 3 குழந்தைங்களுக்கு கொஞ்சம் சிக்காவோ அல்லது கொஞ்சம் உடம்புக்கு சரியில்லாம இருங்க, அந்த குழந்தைக்கு கொஞ்சம் கவனிப்பு அதிகமா இருக்கும். அது போலதான் இந்தியாவில 28+8 36 மாநிலங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு மாநிலங்கள்ல தொழில் ரீதியாகவும் அல்லது வருவாய் ரீதியாக அவங்களுக்கு வருவாய் கம்மியா இருக்கலாம், அதை முன்னுக்கு கொண்டு வரணுங்கிறது தான் ஒரு குடும்பத் தலைவனுடைய எண்ணமா இருக்கும். அதனால அந்த ரேஷியோல தான் மக்கள் தொகை, அந்த பிராந்தியத்தினுடைய விஸ்தீரணம், இதெல்லாம் வைத்துதான் கணக்கெடுக்கப்பட்டு இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒன்று. அரசியல் சட்டம் வகுத்த காலத்துல ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதன் முறைப்படிதான் நடந்து கொண்டிருக்கிறது. 1956 அண்ணா அவர்கள் இருக்கும் பொழுது திராவிட நாடு கோரிக்கை, அதாவது அடைந்தால் திராவிட நாடு, இல்லையே சுடுகாடு என்று கோரிக்கை வைத்தார்கள். அதுக்கப்புறம் திரும்ப போராட்டம் நடந்தது, பிறகு வாபஸ் வாங்கினாங்க. ஆனாலும் திராவிட பிரிவினை அந்த கோட்பாடு இன்னும் அப்படியே இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதனால நிர்மலா சீதாராமன் அதைத்தான் மனுஷன் அது இப்போ அதை நோக்கி, இப்போ தமிழ்நாடு மட்டுமல்ல, மேற்கு வங்கத்தை எடுத்துக்கோங்க, கேரளாவை எடுத்துக்கோங்க, இப்படி ஒரு தெலுங்கானா, இப்படி 3-4 மாநிலங்கள் இப்போ கொண்டு சேர்ந்து அரங்கு கேட்டிருக்கோம். இப்ப எல்லாரும் சார் இப்ப தலையிடுறது நீங்க நண்பர் கொஞ்சம் சொல்றாங்க. நான் முதல் ரவுண்ட்ல பேசியதா, அதுக்கப்புறம் நீங்க கேள்வி சொல்லுங்க சார். இப்போ இருங்க, தெளிவா சொல்லுங்க. நீங்க அடுத்தவங்க இன்னொருத்தர் பேசும்போது நீங்க பேசும்போது நாங்க அதுவே இல்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு நான் தரேன். திரு மனோஜ் குமார் ஒரு கேபின்ல நம்ம 4 பேர் இருக்கோம். ஒருத்தர் பேசும்போது குறுக்கிட்டு பேசக்கூடாதுங்கிற ஜனநாயகம்
குறிக்கிறாங்க. சார், அதான் நான் உங்களுக்கு தான் முதல்ல கேட்கிறேன். இப்பதானே. சார், அரசியல் நீங்க சட்டம் எல்லாரும் எங்க நீட்டை வந்து எதிர்த்தா பிரிவினைவாதம் சொல்லுங்க. இந்தி வேண்டாம்னு சொன்னாலே அது தேச விரோதம் தான், தேசிய விரோதம் தான். இந்தி வேண்டாம் எங்க இல்ல எங்க இருக்கு? இந்தி வேண்டாம் சொன்னா இந்திய எதிர்ப்பு உங்க இஷ்டத்துல நீங்க சட்டத்தை எழுதுவீங்களா? இருங்க சார், இருங்க. இதை இப்படி இப்ப கேள்வி பயிர் ஒண்ணுதான் நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றேன்னு சொன்னேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் சில விஷயங்களை சொல்லணும். நான் பொறுமையா இல்ல. நிர்மலா நிர்மலா தேச விரோதம் எங்க இருக்கு? இல்லங்க இல்லங்க சார், இல்ல, இப்போ இங்க- இல்ல, ஒரு நிமிஷம். இல்ல, பேசுறதுக்கான நேரத்தை கொடுக்கலாம். திரு எஸ். ஸ்ரீராம், திரு எஸ். ஸ்ரீராம், திரு லெனின். நீங்க